ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான நாகர்கோவில் ஸ்பெஷல் முருங்கைக்காய் தீயல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வேறு என்னென்ன பொருட்கள் தேவையோ செய்யும் பொழுது அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 முருங்கைக்காவை நல்லா தோல் சீவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு அரை மூடி தேங்காய். நீங்கள் எடுக்கிற முருங்கைக்காவோட குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் தேங்காய் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பல்லா கீனியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது தேங்காய் எண்ணெயில் செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்க எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செஞ்சேன். இதுலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும் பொழுது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்து நான் கொஞ்சம் தேங்காய் கீனி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இது கூட சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த 4-5 பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் அதுவும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்ததும் அடுத்து மசாலா தான் சேர்க்க போகிறோம். இப்போது இதிலையே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், நம்ம ரெகுலராக குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் இருக்குது இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தேங்காவோடு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த சூட்லேயே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவும் இந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம ஃபேனில் ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும், இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை தான் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் நிறைய ஆகிடக்கூடாது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காவை தான் இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம காயை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காய் நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இந்த காய்க்கு நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் சேர்க்க போகிறேன். நம்ம காய் அதிகமாக சேர்த்தோம்னா அப்போ புளியும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த காயும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே புளி ஊறிடுச்சு. நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் காய் நல்லா வதங்கினதும் வடிகட்டி அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி, காய், உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம மிக்சியில் இந்த மசாலா வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதையும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இப்போ மசாலா, புளி தண்ணி, காய் எல்லாம் சேர்த்து நல்லா உப்பு காரெல்லாம் இப்போவே பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி அந்த கிரேவியும் நல்லா திக்காகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக இந்த நாகர்கோவில் ஸ்பெஷல் முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களை மாதிரி சின்ன யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.